மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் இணைந்திருக்கார். சார் வணக்கம். சார், அண்ணாமலையினுடைய ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று பாஜக தேசிய தலைமை அறிவித்திருக்கிறது. இன்று நண்பகல் 12 மணிக்கு சமூக வலைதள பக்கங்கள் மூலமாக தமிழ்நாட்டு மக்களிடம் பேச போகிறேன் என்று அண்ணாமலையும் சொல்லி இருக்கிறார். என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? அடிப்படையில புதிய கட்சியை தொடங்குகிறார், அதற்கான ஒரு வழியை கொடுத்து விட்டார்கள் பாஜக தேசிய தலைமை என்று எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக திரு அண்ணாமலை அவர்கள் கடந்த 3 நாட்களாக டெல்லியில் இருந்தார். செவ்வாய்க்கிழமை பாஜகவினுடைய தலைவர் திரு நிதின் நவீன் அவர்களை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அளித்தார். அதன் பிறகு அவரை சமரசம் செய்து கட்சியில் நீடிக்க வைக்கக்கூடிய முயற்சிகளை பாஜக எடுத்தது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் தீர்க்கமாக தான் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று சொன்ன காரணத்தினால்தான் இத்தனை நாட்கள் டிலே ஆச்சு. ஸோ இன்னைக்கு அவரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அனௌன்ஸ் பண்றது, மக்கள் கிட்ட பேசுறதுக்கு முன்னால பாஜகவே அவருக்கு வழி விட்டுருக்குறாங்க. ஸோ பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய ஒரு உறவு இருக்கிறது. ஒரு ஆபீசரா இருந்த அண்ணாமலை அவர்களை என்ன சொல்றது, அவரை கொண்டு ஒரு அரசியல்வாதியாக மாற்றியது மட்டுமில்லாமல் அவருக்கு பெரிய பதவிகள்லாம் கொடுத்து அழகு பார்த்தது பாஜக. ஸோ அதனாலதான் ஒரு கார்டியல் டேர்ம்ஸ்ல குவிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கேட்டாரு. அதன்படி அவரை ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு தமிழ்நாட்டு சார்பாக தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களை விஷயங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ரீஜனல் அவுட்ஃபிட்டா மூவ்மெண்டா முதல்ல ஆரம்பிப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய தகவல். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரசியல் கட்சியாக மாறும். அப்படி இல்லைன்னா முதல்ல ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஒரு தேசிய கட்சிக்கான ஸ்பேஸ் ஷ்ரிங்க் ஆயிட்டே இருக்கு, சுருங்கி கொண்டே இருக்கிறது. அதனால தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாநில கட்சியை, மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகின்ற ஒரு கட்சியை தான் விரும்புகிறார்கள். பாஜகவினுடைய ஐடியாலஜி, இந்துத்துவ ஐடியாலஜி தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்படல. அது தன்னுடைய அரசியல் ஃபியூச்சருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு அண்ணாமலை அவர்கள் நினைச்சதுனாலதான் இந்த முடிவு. நிச்சயமாக இந்த முடிவிற்கு பாஜக தலைமையினுடைய ஆசைகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நான் பார்க்கிறேன். ஏற்கனவே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தாவேகாவினுடைய வருகை தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவினுடைய ஏதோ ஒரு வெற்றிடத்தை நிரப்ப போகிறார்கள் என்பது பலருடைய கருத்து. அண்ணாமலையினுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? தமிழ்நாட்டில் அவர் ஏற்கனவே ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து வருகிறார், முன்னாள் தலைவரும் கூட. இப்போது இருக்கக்கூடிய நிலையில ஏன் தமிழ்நாட்டினுடைய ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்குவதற்கான எண்ணம் அண்ணாமலையிடம் ஏற்பட்டிருக்கலாம் திரு சிவப்பிரியன்? அண்ணாமலை அவர்களிடம் அந்த எண்ணம் ஏற்படுவதற்கு காரணம் பெருமளவிற்கு தமிழ்நாட்டில் மாற்றத்துக்கான ஒரு எண்ணம் இருந்தது, அவருக்கும் தெரியும். அந்த விஷயத்தை வச்சுதான் 2024 தேர்தல்ல பாஜக தலைமையில ஒரு அணி அமைச்சாங்க. ஆனால் அது ஒரு லிமிட்டெட் சக்சஸோட தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சுது. ஆனால் இப்போ விஜய் அவர்களுடைய சக்சஸ பார்த்த பிறகு நீங்க பெருமளவுல ஒரு இமேஜ் இருந்தா, ஒரு கல்ட் ஸ்டேட்டஸோ இல்ல ஒரு பாப்புலாரிட்டி இருந்தா, நீங்க சோசியல் மீடியா மற்றும் மக்கள் கிட்ட இருக்கிற உங்களுடைய குட்வில்ல வச்சு நீங்க வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட்டை விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. ஸோ அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்களை விட ஒரு 10 வயது குறைந்தவர். விஜய் அவர்களுக்கு 52 வயது ஆக போயிருந்த ஜூன் எண்டுல, அண்ணாமலை அவர்களுக்கு நேற்று 42. ஸோ 10 வருஷம் இடைவெளி இருக்கும் பொழுது இப்பவே ஆரம்பிச்சா விஜய் அவர்களுக்கு எதிராக தன்னை பொசிஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை அவர்களுடைய எண்ணமாக நான் பார்க்கிறேன். இன்னொன்னு, திமுகவும் அதிமுகவும் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கும் பொழுது, ஸோ திமுகவிலேயே ஒரு யங் லீடர்ஷிப் இருக்கும்போது இதை கிளாஷ் ஆஃப் பர்சனாலிட்டிஸா மாற்றலாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நினைக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். விஜய் வர்சஸ் உதயநிதி வர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸை கொண்டு வரணும்னு அண்ணாமலை அவர்கள் விரும்புகிறார். அந்த விஷயமா தான், அந்த ஒரு இடத்துல இருந்து தான் நான் இதை பார்க்கிறேன். ஏன்னா இனிமேல் ஒரு 50 வயது 60 வயதுக்கு மேற்பட்ட ஒரு 60 வயதுக்கு மேற்பட்ட தலைவர்கள் எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யங் லீடர்ஸ் இருக்கணும், யூத் விஷயங்களை பேசக்கூடிய தலைவர்களா இருக்கணும், ஒரு ரொம்ப கேஷுவலா பேசக்கூடிய தலைவர்களா இருக்கணும். இங்க பொலிட்டிக்கல் சீனே மாறுது. தாவேகா பொலிட்டிக்கல் வொக்காபுலரியை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுவரைக்கும் எப்படியெல்லாம் அரசியல் இருக்க வேண்டும், அரசியல் கட்சிகள் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தவிடுபடியாக்கி இருக்கிறது தாவேகா இந்த தேர்தல்ல. ஸோ அதனால ஒரு அன்கன்வென்ஷனல் வே தான் இனிமே சரியா வரும் அப்படிங்கிற அந்த புரிதல் தான்
அண்ணாமலை அவர்களுடைய முடிவுக்கு காரணம் நினைக்கிறேன். பட் இட்ஸ் a லாங் ஹால். இது வந்து ரொம்ப நாள் ஆகும். விஜய் அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் நீங்கள் எந்த விதத்திலையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பாப்புலர் ஸ்டார். 32 வருஷங்களாக தமிழ்நாடு மக்கள் கிட்ட அவரோட இமேஜ் போய் பதிஞ்சிருக்கு. அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாலதான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அவருடைய என்ன சொல்றது, அந்த டார்கெட் ஆடியன்ஸோ விஜய் அவர்களுடைய டார்கெட் ஆடியன்ஸோ வேற வேற. ஸோ இது வந்து ஒரு முயற்சி தான். இந்த முயற்சியினோட முதல் படியை எடுத்து வச்சிருக்கிறாங்க. இது ஒரு லாங் ஹால். இது வந்து நீண்ட நெடிய ஒரு பயணமாக தான், அரசியல் பயணமாக தான் இருக்கும். அண்ணாமலை புதிய கட்சியை தொடங்குகிறார், அதிலும் தேசிய தலைமையோடு ஆசையுடன் தொடங்குகிறார் அப்படின்றது திரு சிவப்பிரியன் கருத்தாக இருக்கிறது. தொலைபேசி வாயிலாக வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சிவப்பிரியன்.